You had better speak in English. You had better submit your documents. You had better go out now. You had better talk with your manager. You had better conduct an English course. You had better watch this video. இந்த மாதிரியான சென்டென்சஸ் ஊடாக என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ். இந்த சென்டென்சஸ் ஊடாக நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரியான அட்வைஸை நாங்கள் சொல்றோம். ஒருவர் இன்டர்வியூக்கு போய் வந்துட்டார். அந்த இன்டர்வியூக்கு போய் வந்தா பிறகு அவர்கிட்ட கேட்கப்படுது சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லி. ஆனா இன்னும் அவர் சப்மிட் பண்ணல. அப்ப சப்மிட் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு அந்த ஜாப் வந்து கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நேரம் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்றது நல்லது. டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணாட்டி இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். சோ அது வந்து ஒரு கம்பல்சரியான அட்வைஸ். என்ன டாக்குமெண்ட்ஸ் அவர் கொடுக்கலன்னு சொன்னா அந்த வேலை அவருக்கு கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது அப்படியான அட்வைசஸ் வந்து நாங்கள் இந்த சென்டென்சஸ் ஊடாகத்தான் நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? ஒரு வெளியில போறார், வெளியில மழை பெய்து கொண்டு இருக்குது. சோ குடிய கொண்டு போறது நல்லது. நாங்கள் அட்வைஸா சொல்றோம். ஆனால் குடிய கொண்டு போகாம விட்டாருன்னு சொன்னா அவர் நினைறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவர் குடிய கட்டாயம் கொண்டு போகணும். இப்படியான அட்வைசஸ் ஒரு ஜாப் ரீதியாக அப்ராடு போறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, வெளிநாடு போறாரு. அப்படி போறவருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிச்சயமா கூடுதலாக கம்யூனிகேட் பண்றது இங்கிலீஷ்லயா இருக்கும். சோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த நாலேஜ் இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப அப்படியான ஒருவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க, நீங்க ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்றது நல்லது என்று சொல்லுவோம் தானே. அந்த விஷயம் அவருக்கு கம்பல்சரி கட்டாயம் செய்திருக்கணும். செய்திருந்தா தான் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சோ இப்படியான அட்வைசஸ் செய்யறதுக்காக பயன்படுத்துற சென்டென்சஸ் தான் இந்த சென்டென்சஸ். மிக முக்கியமான சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸ் எப்படி நாங்கள் கிரியேட் பண்ண போறோம், இந்த சென்டென்சஸ் கிரியேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன, இதை எப்படி நாங்கள் சிம்பிளா கிரியேட் பண்ணலாம்ன்ற எல்லா விஷயங்களும் நான் கிளீனா இந்த காணொலியில சொல்லி தர போறேன். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து காணொலியை பாருங்க. காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காணொலிக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே வாங்க. இன்னும் டீடைல்ஸா இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க போறோம். அடுத்தது இந்த சென்டென்சஸ் நாங்கள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவை ஏற்படுத்திக் கொள்வோம். இரண்டா ஃபார்முலாஸை வச்சுக்கொண்டு சென்டென்சஸ் ஈஸியா கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த சென்டென்சஸ்க்குரிய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் you had better plus verb plus object. You had better plus verb plus object. ரைட்? திரையில நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்க verb அப்ளை பண்ணி கொண்டு வரீங்கல்ல, இந்த சென்டென்ஸுக்குரிய மீனிங் மாறிக்கொண்டு வரும். அதே நேரம் நீங்க ஆப்ஜெக்டையும் என்ன செய்யலாம்னு சொன்னா சேர்த்துக் கொள்ளலாம். சரிதானே? சோ இந்த ஃபார்முலா வச்சுக்கொண்டு நாங்கள் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி பார்ப்போம். இந்த சென்டென்சஸ் அப்படி வருதுன்னு. சோ இந்த பேட்டர்னூடாக கிரியேட் பண்ற சென்டென்சஸ் அப்படி வரும்னு சொல்லி சில எக்ஸாம்பிளின் ஊடாக பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள பாருங்க. You had better finish your work today. You had better finish your work today. இன்றைக்கு உங்களோட வேலையை முடிக்கிறது நல்லது. ஒரு இம்பார்ட்டன்டான வேலை, அந்த வேலையை முடிக்கணும். அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு சப்மிட் பண்ணணும்னு சொன்னா அப்படி செய்ய வேண்டிய ஒரு நாங்கள் அட்வைஸ் பண்ணலாம். You had better finish your work today. இன்றைக்கு உங்களோட வேலையை முடிக்கிறது நல்லது. என்னன்னு சொன்னா இதை முடிக்கலன்னு சொன்னா இதால நிறைய பிரச்சனைகள் வரலாம் என்று சொல்லிக்கல நாங்கள் இப்படி அட்வைஸ் பண்ணலாம். சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ். சோ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. You had better call your parents now. உங்களோட பெற்றோரை அழைக்கிறது நல்லது. ரைட்? உங்களோட பெற்றோருக்கு கால் பண்றது நல்லது. You had better call your parents now. சரிதானே? உங்களோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்றது நல்லது. ஏதாவது பிரச்சனை, சோ அந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவெடுக்கணும்னு சொன்னா உங்களோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி தான் அந்த முடிவு கிடைக்கும் சொன்னா நீங்க பேரண்ட்ஸ் கால் பண்றது நல்லதுன்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்டான அட்வைஸ் நாங்கள் சொல்லலாம். இந்த அட்வைஸ் எல்லாம் பாருங்க, இதை தவிர்க்க முடியாத ஒரு அட்வைஸா தான் இருக்கும். இந்த கட்டாயம் செய்யணும் என்ற மாதிரியான அட்வைசஸ்க்கு தான் நாங்கள் இப்படி கம்பல்சரியா செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு தான் இப்படி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதாவது இந்த பேட்டர்னின் ஊடாக அட்வைஸ் பண்ணுவோம். சரிதானே? சோ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. You had better take an umbrella. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், மழை பெய்து கொண்டிருக்கேன்னு சொன்னா வெளியில போறவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் குடைய கொண்டு போறது நல்லது. என்ன கூட கொண்டு போட்டி நினைவி குடைய கொண்டு போறது நல்லதுன்னு சொல்றதுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லுவோம். You had better take an umbrella. சோ அடுத்த எக்ஸாம்பிள பாருங்க. You had better tell the truth. எப்பவுமே உண்மையை சொல்றது நல்லது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு சிக்கல்ல ஒருத்தர் மாட்டிட்டாருன்னு சொன்னா அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸ் இதுவா இருக்கு. உண்மையை சொல்றது நல்லது. உண்மையை சொன்னா அவர் பிரச்சனையில இருந்து தப்பிடுவார். பொய் சொல்ல வழிகிட்டா இன்னும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் தான் இந்த விஷயம். You had better tell the truth. உண்மையை சொல்றது நல்லது. You had better tell the truth. உண்மை சொல்றது நல்லது. சரிதானே? அடுத்த விஷயம் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா you had better check the documents carefully. You had better check the documents carefully. ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கல, அந்த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கிளியரா சரியா செக் பண்ணி இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது பிழை வந்துன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வர நிறைய பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் முன்னுக்கே நாங்கள் சரியா கிளியரா செக் பண்ணி அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு
இல்லையான்னு சொல்லி பாத்துறோம். ஒரு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ற ஒருத்தருக்கு அல்லது ஒரு டாக்குமெண்ட்ஸை செக் பண்ற ஒருத்தருக்கு நாங்கள் இந்த அட்வைஸை சொல்ல முடியும் தானே. You had better check the documents carefully. So அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா you had better follow the rules. இது முக்கியமானது என்ன, நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றது நல்லது. இல்லாட்டி நீங்க நீதிமன்ற செயற்பாடுகளுக்குள்ள போக வேண்டி வரலாம் அல்லது போலீஸின் செயற்பாடுகளுக்குள்ள போக வேண்டி வரலாம். அப்படியான பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணலாம். அப்படியான ஒருத்தருக்கு நாங்கள் சொல்ற அட்வைஸ் என்ன, குறிப்பாக இந்த ரோட் ரூல்ஸ் இருக்கு தானே, அதை கட்டாயம் என்ன செய்யணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாத ஒருத்தருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸா இது இருக்கும். சாதாரணமா சொல்றதை விட நீங்க ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதை விட யூ ஹேட் பெட்டர் ஃபாலோ த ரூல்ஸ். நீங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது நல்லது. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்றுதான் இந்த சென்டென்ஸினூடாக நாங்கள் அட்வைஸ் பண்றோம். சரிதானே. சோ அடுத்த அட்வைஸை பாருங்க. யூ ஹேட் பெட்டர் சர்வ் யுவர் மணி. அதாவது காசு என்ன செய்யறாரு, ஒருத்தர் சரியான முறையில சேமிக்காமல் தேவையில்லாமல் செலவழிச்சு கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா எதிர்காலத்தில் அவர் என்ன செய்ய போறார், காசினூடாக பணத்தினூடாக நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ண போறார். அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய அட்வைஸ் தான் இந்த அட்வைஸ். You had better save the money. You had better save your money. உங்களோட காசு சேமிக்கிறது நல்லம். தேவையில்லாமல் செலவழிக்காமல் இந்த காசு சேமிக்கிறது நல்லம். You had better save your money, right? You had better save your money. உங்களோட காசு சேமிக்கிறது நல்லது. ஓகே தானே, விளங்கிட்டு தானே. பாருங்க பேட்டர்னையும் இதையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும் இந்த சென்டென்சஸ் நீங்க கிரியேட் பண்றது. சரிதானே. வெரி ஈஸியா குயிக்கா சென்டென்சஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வகையில தான் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் நான் தாந்து கொண்டிருக்கிறேன். ரைட். அடுத்த எக்ஸாம்பிள பாருங்க. ரைட். யூ ஹேட் பெட்டர் டேக் ரெஸ்ட் நவ். ரைட். ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை, நிறைய களைப்படைஞ்சிட்டார் அல்லது ஏதாவது ஒரு டிசீஸுக்குள்ள விழுந்துட்டார், ஒரு வருத்தத்துல விழுந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, அவர் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்தாருன்னு சொன்னா அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் பிசிக்கலி ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் யூ ஹேட் பெட்டர் டேக் ரெஸ்ட் நவ். இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ரைட். யூ ஹேட் பெட்டர் டேக் ரெஸ்ட் நவ். இப்ப நீங்க ஓய்வு எடுக்கிறது நல்லது. ஓகே தானே. சோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யூ ஹேட் பெட்டர் கம்ப்ளீட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். யூ ஹேட் பெட்டர் கம்ப்ளீட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்தி இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு குறைகளை விட்டுட்டு நீங்கள் அதை சென்ட் பண்ணினா அந்த நூடாக கிடைக்க போற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த இடத்துல நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ண இருக்கிற ஒருத்தருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் யூ ஹேட் பெட்டர் கம்ப்ளீட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிதானே. யூ ஹேட் பெட்டர் கம்ப்ளீட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களோட விண்ணப்ப படிவத்தை நிரப்புறது பூரணப்படுத்துறது நல்லது. ஓகே. சோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யூ ஹேட் பெட்டர் லிசன் டு யுவர் டீச்சர். இது முக்கியமான விஷயம். You had better listen to your teacher. உங்களோட ஆசிரியர் சொல்றத கேட்கிறது நல்லது. உங்களோட ஆசிரியர் என்ன சொல்றாரோ அந்த விஷயங்களை கேட்கிறது நல்லது. ரைட். சோ நீங்க பாடத்தை மிஸ் பண்ணலாம் அல்லது தவறான ஒரு நடத்தைகளை போகலாம். சோ நீங்க ஆசிரியர் சொல்றத கேட்கிறது நல்லதுன்னு சொல்லி ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ சொல்லக்கூடிய அட்வைஸ் இந்த அட்வைஸ். இதுவும் ஒரு கம்பல்சரியானது. நாங்க தவிர்த்துட்டு போகல. அது கட்டாயம் செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ண இல்லைன்னு சொன்னா நாங்கள் வேற பிரச்சனைகளை ஃபியூச்சர்ல போறதுக்கான வேற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது ஒரு கம்பல்சரியான விஷயம். இந்த விஷயத்துக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணிக்கல இப்படி அட்வைஸ் பண்ணும். You had better listen to your teacher. Right. இதை நாங்க சொல்லலாம் you had better listen to your parents. உங்களோட தாய் தந்தையர்கிட்ட சொல்ல கேட்கிறது நல்லது. சரிதானே. சோ இந்த சென்டென்சஸ் பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியான சென்டென்சஸ் நீங்கள் ஈஸியா கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுல எல்லாமே எப்படி வந்திருக்கு, you had better அங்கால verb வந்திருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் ஆப்ஜெக்ட சேர்த்துக் கொள்ளலாம். இந்த பேட்டர்னோடாக சிம்பிளா நாங்க சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும்டா பாருங்க, நாங்கள் verb-ஓட அப்படியே நிப்பாட்டோம். You had better go. நீங்க போறது நல்லது. You had better study. நீங்க படிக்கிறது நல்லது. Right. You had better wait. நீங்க காத்திருக்கிறது நல்லது. You had better speak. நீங்கள் கதைக்கிறது நல்லது. You had better be silent. நீங்கள் அமைதியா இருக்கிறது நல்லது. Right. You had better clean. நீங்க சுத்தம் செய்யறது நல்லது. Right. You had better listen. நீங்க கேட்கிறது நல்லது. Right. You had better stop. நீங்க நிறுத்துறது நல்லது. அதாவது நீங்க நிப்பாட்டுறது நல்லது. ஆனா இறுக்கமான அட்வைஸ் இது வந்து செய்யணும். கட்டாயம் என்ன செய்யணும்டா இந்த அட்வைஸை கேட்டு செய்யணும் என்றது இதுல இருக்குதா. யூ ஹேட் பெட்டர் என்று பயன்படுத்தினீங்கடா நீங்க கட்டாயம் செய்யணும் என்ற ஒரு விஷயமா இருக்கும். இதுல நாங்கள் அட்வைஸ் பண்றதுக்கு வேற முறைகளையும் பயன்படுத்தலாம். இதுல எல்லாத்துலயும் நீங்க ஷுட் பயன்படுத்தினாலும் அதுவும் ஒரு அட்வைஸ் தான். யூ ஷுட் கோ. நீங்க போக வேணும். அதாவது போக வேணும்னு சொல்றோம். அதுவும் அட்வைஸ் தான். அது எடுக்கலாம், போகலாம், போகாமலும் விடலாம். சரிதானே. ஆனால் நீங்க அந்த யூ ஹேட் பெட்டர்ல நீங்க அட்வைஸ் பண்ணினீங்கடா, ஹேட் பெட்டர் போட்டு நீங்க அட்வைஸ் பண்ணினீங்கடா அது கொஞ்சம் கம்பல்சரியா இருக்கும். கட்டாயம் செய்யணும் என்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வரும். சரிதானே. சோ இன்னும் சென்டென்சஸ் கொஞ்சம் பார்த்தோம்டா. You had better stop fighting. சண்டை பிடிக்கிறத நிப்பாட்டுறது நல்லது. You had better take medicines. மருந்தெடுக்கிறது நல்லது. You had better
கன்சல்ட் வித் டாக்டர். ஒரு டாக்டரோட கன்சல்ட் பண்றது நல்லது, கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. யூ ஹேட் பெட்டர் ஸ்டாப் ஸ்மோக்கிங். புகைக்கிறத நிறுத்துறது நல்லது. யூ ஹேட் பெட்டர் ஹேவ் ஹெல்த்தி ஃபுட். நல்ல உணவுகளை சாப்பிடுறது, ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிடுறது நல்லது. இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த முக்கியமான அட்வைசஸ் இந்த யூ ஹேட் பெட்டர் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் இந்த பேட்டர்னூடாக சென்டென்சஸை கிரியேட் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயங்கள் விளங்கி இருந்தா எஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த காணொலியை நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க, ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். காணொலியை புதுசாக பார்க்குறாக்கள் டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னா நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். அதனூடாக நீங்க இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.